தெற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த தாக்குதல் நிகழ்வை கடுமையான சம்பவம் என்று கூறியுள்ளன. மேலும் காயமடைந்தவர்களை தூக்கிச் செல்ல ராணுவ ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வரை காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஒரே இரவில் காசாவில் தொடர் தாக்குதலாக இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. மேலும் காயமடைந்த வீரர்கள் மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ராபின் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டால் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக முதன்முறையாக வாஷிங்டனில் நெதன்யாகு அறிவித்துள்ளார். பணைய கைதிகளின் குடும்பத்தினரை சந்தித்து அவர் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் அவர் கூறுகையில், இஸ்ரேல் அனைத்து பணைய கைதிகளையும் மீட்டுக் கொண்டு வருவதில் உறுதியாக உள்ளது. ஹமாஸ் இஸ்ரேலின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர தயாராக உள்ளோம். 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் அதற்கு ஈடாக ஹமாஸ் படையினரால் பணைய கைதிகளாக கைது செய்யப்பட்ட பாதி பேரை ஒப்படைப்பார்கள். ஆனால் யார் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை ஹமாஸ் தான் முடிவு செய்வார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை எந்த கைதியும் பிற கைதியை விட முக்கியமானவர்கள் அல்ல. எல்லோரும் சமமாக பார்க்கப்படுகின்றார்கள். மேலும் இந்த 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்படும். இப்போது நடந்து வரும் பேச்சுவார்த்தையின் மூலம் 60 நாட்கள் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தால் எளிமையாக முடிந்துவிடும். அவ்வாறு பேச்சுவார்த்தையின்படி நிபந்தனைகளின் அடிப்படையில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் வேறு வழிகளில் அதை மீண்டும் முயற்சி செய்வோம். இஸ்ரேலிய ராணுவத்தின் பலத்தை பயன்படுத்தி போரை தொடர தயாராக உள்ளதாகவும் அந்த வீடியோ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அரசுகள் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனுக்கான 3 நாட்கள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் சில மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் செய்வதன் மூலம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.